இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ த ஆல்கெமிஸ்ட். பேரை கேட்கும் போதே ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்காங்க. தமிழ்ல இந்த புக்கோட பேரு ரசவாதி. இந்த புக்ல இருக்கிற சில கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த புக்கை எழுதினவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். த ஆல்கெமிஸ்ட்ங்கிற இந்த புக்கை எழுதினவரு பிரேசில் நாட்டுல பிறந்த ஒரு சிறந்த எழுத்தாளர் பாவ்லா கொய்லோ. இவருக்கு சின்ன வயசுலயே எழுதணுங்கிற ஆசை இருந்தாலும் அதை நிறைய பேர் என்கரேஜ் பண்ணல. ஆனாலும் அவர் கனவு மேல இருக்கிற நம்பிக்கைய கைவிடவே இல்லை. அதோட அவருக்கு ஆன்மீகத்திலையும் அதிக நம்பிக்கை இருந்ததால தாங்க அவர் எழுதுற ஒவ்வொரு கதையிலையும் கனவு, நம்பிக்கை, பிரபஞ்சம், வாழ்க்கை அர்த்தம்னு இவ்வளோ பெரிய பெரிய விஷயங்களையும் சிம்பிளா சொல்லிடுவாரு. அந்த வரிசையில 1988 வெளியான த ஆல்கெமிஸ்ட் இப்போ உலகத்துல அதிகமா வாசிக்கப்படுற புத்தகங்கள்ல ஒன்னா மாறி இருக்கு. 40க்கும் அதிகமான மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பாவ்லா கொய்லோ நம்பிக்கையோட சொல்வாரு, நீங்க ஒரு விஷயத்த மனசார விரும்புனா பிரபஞ்சமும் சேர்ந்து உங்களுக்கு உதவும். இந்த தாட்ஸ் தான் அவரோட எழுத்து ஸ்டைலுக்கும் அவரோட வாழ்க்கை பயணத்துக்கும் அடிப்படையா இருந்தது. ஓகேங்க, இந்த புத்தகத்தின் மூலமா யூனிவர்ஸ் நமக்கு உணர்த்துற 5 சிம்டம்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனுஷன் அவனோட கனவுக்காக பயணம் பண்ணும்போது பிரபஞ்சம் கூட இருந்து அவனுக்கு உதவ போகுதுன்னு நீங்க எப்பயாவது நம்பி இருக்கீங்களா? இது ஒரு சாதாரண கதை இல்ல, இது ஒரு அற்புதமான தேடல், ஒரு ஆன்மீக பயணம், ஒரு கனவின் சக்தி. த ஆல்கெமிஸ்ட் உலகத்தையே மாத்தின இந்த புத்தகத்துல நம்ம வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஒரு ரகசியம் இருக்கு. அது உங்க கனவு உண்மையா ஆகணும்னா உங்க பர்சனல் லெஜண்ட், அதாவது உங்க சொந்த பயணம், அதை நீங்க தான் ஆரம்பிக்கணும். இப்போ நாம இந்த புத்தகத்துல இருக்கிற சின்ன சின்ன கதைகளுக்குள்ள மறைஞ்சிருக்கிற பெரிய வாழ்க்கை சட்டங்களை ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ரியலா புரிஞ்சுக்கலாம். ஸ்பெயின் நாட்டுல இருக்கிற ஒரு இளம் ஆடு மேய்க்கும் சிறுவனோட நம்ப முடியாத சுவாரஸ்யமான கதைய இந்த புத்தகம் சொல்லுது. நம்மளோட உண்மையான நோக்கத்தின் பக்கம் நம்மளை வழிநடத்த இந்த உலகம் தொடர்ந்து நமக்கு சகுனங்களையும் அறிகுறிகளையும் அனுப்புதுங்கிறத அவன் கத்துக்கிறான். எகிப்திய பிரமிடுகள்ல மறைச்சு வச்சிருக்கிற புதையலை கண்டுபிடிக்கிறதுக்கான அவனோட பயணம் தங்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வழிகாட்டியா இல்லாம பிரபஞ்சத்தின் ரகசிய செய்திகளை படிச்சு அவனோட சொந்த தனிப்பட்ட லட்சியத்தை, அதாவது பர்சனல் லெஜண்ட தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டியா அமையுது. இந்த இடத்துல தனிப்பட்ட லட்சியம்னா என்ன? அது நீங்க வாழ்றதுக்காக பிறந்த வாழ்க்கை, நீங்க ஆக வேண்டிய நபர், உங்க ஆழ்ந்த ஆசைகள், தனித்துவமான திறமைகள், அப்புறம் உங்களோட உயர்ந்த அழைப்பு, இது எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய இடம்தான் அது. இந்த புத்தகத்துல உள்ள மிகவும் சக்தி வாய்ந்த உண்மை இதுதான். பிரபஞ்சம் எப்பவும் உங்க கூட பேசிக்கிட்டே இருக்கு, நீங்க உணர்றதுக்காக அடையாளங்களை தந்துகிட்டே இருக்கு. ஒரே கேள்வி, நீங்க கவனிச்சீங்களா அப்படிங்கிறது தான். அந்த ஆடு மேய்க்கும் சிறுவனோட பயணத்துல இருந்து 5 முக்கிய அறிகுறிகளை நாம ஆராய போறோம். இந்த கதையோட முடிவுல நீங்க இந்த அறிகுறிகளை அவனோட கதையில மட்டும் பார்க்க மாட்டீங்க, அது எல்லாத்தையும் உங்க வாழ்க்கையிலையும் பார்க்க தொடங்குவீங்க. யூனிவர்ஸோட முதல் அறிகுறி மீண்டும் வரும் கனவு அல்லது விடாப்பிடியான ஆசை. பிரபஞ்சம் உங்க கூட பேசுற முதல் வழி உங்க கனவுகளோட அமைதியான பிடிவாதமான மொழிதான். அதாவது நைட்ல நீங்க காணக்கூடிய கனவுகள் மட்டும் இல்ல, பகல்ல வர கனவுகள், ஏக்கங்கள், சில தீராத ஆசைகள், இது எல்லாமே பிரபஞ்சம் உங்க கூட பேச ட்ரை பண்ற வழிகள் தான். இப்ப கதைக்குள்ள வரலாம். சாண்டியாகோன்ற அந்த ஆடு மேய்க்கிற சிறுவனுக்கு இது அவன் தொடர்ந்து கண்ட ஒரு கனவுல இருந்து தொடங்குது. ஒவ்வொரு நைட்டும் ஒரு பழைய சர்ச்சோட இடிபாடுல தூங்கும் போது அவனுக்கு ஒரே கனவு திரும்ப திரும்ப வருது. அது ஒரு குழந்தை அவனை எகிப்துல இருக்கிற பிரமிடுகளுக்கு கூட்டிட்டு போய் அங்க ஒரு புதையல் கிடைக்கும்னு சொன்னதுதான் அந்த கனவு. முதல்ல அவன் அதை தட்டி கழிச்சான். இது வெறும் கனவு தானே, அவன் ஒரு ஆடு மேய்க்கிறவன், அவனோட வாழ்க்கை ரொம்ப எளிமையானது, அவனுக்கு அவனோட ஆடுகளும் ஆண்டலூசியாவின் வயல்களும் மட்டும்தான் தெரியும், பிரமிடுகளும் புதையலும் ரொம்ப தூரத்துல இருக்கிற உலகமா தான் தெரிஞ்சுது. ஆனா அந்த கனவு பிடிவாதமா இருந்தது. அது திரும்ப திரும்ப வந்து அவனோட ஆன்மாவுல ஒரு சின்ன நடக்கும்ங்கிற எண்ணத்தை விதைச்சுது. அவன் சந்திச்ச ஒரு பெண் கனவுகள் கடவுளின் மொழின்னும் அவனோட கனவு திரும்ப திரும்ப வர்றதால அது முக்கியமானதுன்னு சொன்னான். அதோட அவ தெளிவா நீ எகிப்துக்கு போகணும்னு சொன்னான். இது பிரபஞ்சத்தோட முதல் மற்றும் நேரடியான அறிகுறி.
இது ஒரு உன்னதமான அழைப்பு. உங்களுக்கு இந்த அறிகுறி புதைக்கப்பட்ட தங்கம் மாதிரியான கனவா இருக்காது. அது நீங்க வேற ஒரு தொழில்ல இருக்கணுங்கிற ஒரு உறுத்தலான உணர்வா இருக்கலாம். அது பாதுகாப்பில்லைன்னு தோணுனாலும் அதுவே உங்களுக்கு சரியானதா படும். அது ஒரு புத்தகம் எழுத, ஒரு தொழில் தொடங்க, ஒரு மியூசிக்க கத்துக்க, இல்ல நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு இடத்துக்கு போகணுங்கிற அசைக்க முடியாத ஆசையா கூட இருக்கலாம். அது உங்களை உற்சாகப்படுத்துற அதே நேரத்துல உங்களை முழுசா பயமுறுத்தக்கூடிய ஒரு எண்ணமாவும் இருக்கும். இந்த இடத்துல தான் நம்மளை சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் நம்மளை யதார்த்தமா இருக்க சொல்லுது. சாண்டியாகோவோட அப்பா மாதிரி உலகத்தை சுத்துற கனவை சாண்டியாகோ வச்சிருந்தாலும் அப்பாவுக்காக ஒரு நிலையான வாழ்க்கைக்காக அதை மறந்துட்ட மாதிரி நம்மளையும் மத்தவங்க பாதுகாப்பான பாதையை தேர்ந்தெடுக்க சொல்லுவாங்க. நம்ம கடமைகளுக்காக சொந்த தனிப்பட்ட லட்சியத்தை மறந்துடுறோம். ஆனா பிரபஞ்சம் பொறுமையானது. அந்த கனவு அந்த ஆசைகளை தொடர்ந்து தட்டிக்கிட்டே இருக்கும். நீங்க பதில் சொல்ற வரைக்கும் காத்திருக்கும். எந்த ஒரு பெரிய பயணத்தோட முதல் படியும் உங்களுக்கு ஒரு கனவு இருக்குதுங்கிறத ஏத்துக்க கூடிய தைரியம் மட்டும்தான். சிம்பிளா சொன்னா அந்த மெல்லிய குரலை ஒரு கற்பனையா நினைக்காம ஒரு தெய்வீக அழைப்பா நினைக்கிறது தான். பிரபஞ்சத்தோட 2வது அறிகுறி அர்த்தமுள்ள தற்செயல் நிகழ்வுகள் மற்றும் சந்திப்புகள். உங்க கனவை நம்பி அந்த முதல் பயமுறுத்துற ஸ்டெப்பை எடுத்த உடனே நீங்க சரியான பாதையில இருக்கிறீங்கன்றத உங்களுக்கு தெரிவிக்க பிரபஞ்சம் 2வது மிகவும் சக்தி வாய்ந்த அறிகுறியை அனுப்புது. அதுதான் ஒத்திசைவு. தற்செயலா நடக்க வாய்ப்பே இல்லைன்னு தோணக்கூடிய அந்த தருணங்கள். சாண்டியாகோ தனது பிரியமான ஆடுகளை வித்து தன்னோட பயணத்துக்கு பணம் திரட்டணும்னு பெரிய முடிவை எடுத்த பிறகு திடீர்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்து தனியா உட்கார்ந்து அவன் ஒரு பயங்கரமான தப்பு செஞ்சுட்டதா நினைக்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப அவன் அந்த பயணத்தை கைவிட்டுறலான்னு நினைச்ச நேரத்துல ஒரு வயசானவர் அவன் பக்கத்துல வந்து உட்கார்றாரு. ஆனா அவர் வெறும் சாதாரண முதியவர் இல்ல. அவர் தன்னை ஒரு ராஜானும் அவரோட பேரு மெல்கிசெடெக்னும் அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. எப்படியோ அவருக்கு சாண்டியாகோவை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருந்தது. அவனோட பேரு, ரகசிய கனவு, அவனோட மனசுல இருந்த சந்தேக புயல். மெல்கிசெடெக் சாண்டியாகோ எப்பயுமே வச்சிருக்கிற ஒரு புத்தகத்துல இருக்கிற முக்கிய கருத்தை அறிமுகப்படுத்துறாரு. அதுதான் தொடக்க அதிர்ஷ்டம், அதாவது பிகினர்ஸ் லக். நீங்க முதல்ல உங்க தனிப்பட்ட லட்சியத்துக்கு உங்களை அர்ப்பணிக்கும் போது பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சின்ன ஊக்கத்தை கொடுக்கும். அது உங்களை தொடர்ந்து போக வைக்கிறதுக்காக சில வெற்றிகளையும் கொடுக்கும்னு அவர் விளக்கமா சொன்னாரு. இந்த சந்திப்பு தற்செயலானது அல்ல, இது ஒரு தெய்வீக சந்திப்பு. ஏன்னா இந்த குழப்பமான நேரத்துல சாண்டியாகோவுக்கு தேவையான உந்துதலை கொடுக்க பிரபஞ்சம் மனித வடிவுல வந்திருக்குது. மெல்கிசெடெக் அவனுக்கு சகுனங்களை படிக்க உதவும் 2 மந்திர கற்களை கொடுத்து ஆப்பிரிக்காவுக்கு போற படகுல ஏறுறதுக்கான அவனோட தைரியத்தை உறுதிப்படுத்துறாரு. உங்களுக்கு எப்பயாவது இது மாதிரி நடந்திருக்கா? நீங்க புதுசா ஒன்ன தொடங்கும் போது திடீர்னு சரியான நபர்கள் அறிமுகமாவாங்க. நீங்க ஒரு பிளான் ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்றீங்க. எங்கிருந்தோ நீங்க செய்ய வேண்டியதை விளக்கக்கூடிய சரியான புத்தகம் அல்லது வீடியோ உங்க கண்ணில் படும். உளவியலாளர் கார்ல் யுங் இத ஒத்திசைவு, அதாவது சின்க்ரோனிசிட்டின்னு சொல்றாரு. வெளி உலகம் உங்க மனசுல நினைக்கக்கூடிய விஷயங்களோட மர்மமான முறையில இணையும் போது இது மாதிரி நடக்கும். இது பிரபஞ்சம் உங்களை பார்த்து கண் சிமிட்டி ஆம் இதுதான் அது, தொடர்ந்து போன்னு சொல்ற மாதிரி. இத வெறும் அதிர்ஷ்டம்னு நினைக்காம உறுதிப்படுத்தல்னு ஏத்துக்கிறது தான் தந்திரம். இந்த நிகழ்வுகள் எல்லாமே உங்க விருப்பத்தை பிரபஞ்சத்தின் விருப்பத்தோட கனெக்ட் பண்ணினதுக்கான அறிகுறிகள். இப்போ அது உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்குது. பிரபஞ்சம் உணர்த்துற 3வது அறிகுறி சரியான திசையில் உங்களை திருப்பும் பின்னடைவுகள். இந்த அறிகுறி ஒரு தந்திரமானது. ஏன்னா இது பொதுவா ஒரு முழுமையான பேரழிவு போல நடிச்சுக்கிட்டு வரும். பிரபஞ்சம் எப்பவுமே உங்களை ஊக்கப்படுத்துற விஷயங்களை மெதுவா சொல்றதில்ல. சில நேரங்கள்ல அது பெரிய கஷ்டம் வர்றது மூலமா சத்தமா கத்தி சொல்லும். சாண்டியாகோ ஆப்பிரிக்காவுக்கு நம்பிக்கையோடவும் தொடக்க அதிர்ஷ்டத்தோடவும் வர்றான். ஆனா அவன் ஆசை எல்லாமே நொறுங்கி போயிடுது. காரணம் என்னன்னா பிரமிடுகளுக்கு வழிகாட்டுறதா சொன்ன ஒருத்தனை அவன் நம்புறான். ஆனா அந்த ஆள் அவன்கிட்ட இருந்த எல்லா பணத்தையும் திருடிடுறான். ஒரு செகண்ட்ல அவன் பணம் இல்லாம தனியா மொழி தெரியாத ஒரு வெளிநாட்டுல தடுமாறுறான். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நமக்கு வரும்போது கனவெல்லாம் காத்துல கலைஞ்சு போனதை போல ஃபீல் பண்றோம். பிரபஞ்சம் கைவிட்டதை போல உணர்றோம். ஆனா இங்கதான் சாண்டியாகோ ஒரு முக்கியமான முடிவை எடுக்கிறான். அவன் தன்னை ஒரு பாதிக்கப்பட்டவனா பார்க்காம ஒரு சாகசக்காரனா பார்க்க முடிவு செய்யறான். இந்த
இந்த இடத்துல தான் மாற்றுப்பாதையோட மாயம் அவனுக்கு தொடங்குது. உயிர் வாழ்றதுக்காக அவன் ஒரு படிக கடைக்காரர்கிட்ட கண்ணாடிகளை சுத்தம் செய்யற வேலைக்கு போறான். இது அவன் போட்ட பிளான்ல இல்ல. இது ஒரு பெரிய பின்னடைவாதான் உணர்ந்தான். ஆனா இந்த ஒரு வருட கால மாற்றுப்பாதை அவனோட வாழ்க்கையில மிக முக்கியமான பகுதியில ஒன்னா மாறுது. அந்த படிக கடைக்காரர் ஒரு அன்பான ஆனா சோகமான மனிதர். அவரோட வாழ்நாள் கனவு சில இடங்களுக்கு போயிட்டு வரணுங்கிறது. ஆனா அவர் ஒரு தடவை கூட அந்த மாதிரி அவர் நினைச்ச இடங்களுக்கு போனதே இல்ல. ஏன்னா அவர் கனவு நிறைவேறிட்டா வாழ்றதுக்கு வேற எதுவும் இருக்காதுன்னு பயப்படுறாரு. அதனால அவர் யதார்த்தத்தை விட கனவு காண்றத மட்டுமே விரும்புறாரு. அந்த கடைக்காரர் சாண்டியாகோவிற்கு ஒரு வாழும் எச்சரிக்கை கதையா மாறுறாரு. அவனோட பயணத்துல இருந்து விலகுனா எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமா தான் இத சாண்டியாகோ பார்த்தான். அந்த பின்னடைவு ஒரு தண்டனை இல்ல, அது ஒரு பாடம். அந்த தடை ஒரு டெட் எண்ட் இல்ல, அது வேற எந்த வழியிலும் கத்துக்க முடியாத பாடங்களை கத்து கொடுக்க ஒரு மாற்றுப்பாதையா இருந்திருக்கு. நீங்க ஒரு பெரிய தடைய ஃபேஸ் பண்ணும்போது, அதாவது ஒரு வேலை இல்லாம போறதோ, ஒரு தோல்வியுற்ற திட்டம், ஒரு வேதனையான பிரிவு, இது எல்லாமே பிரபஞ்சம் உங்களை நிறுத்த சொல்லுதுன்னு நினைக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா பெரும்பாலும் அது உங்களை வேற பாதைக்கு திருப்புது. நீங்க ஒரு திறமைய வளர்த்துக்க அதுக்கான உங்க பயணத்துல அடுத்த பகுதிக்கு தேவைப்படும் ஒருத்தரை சந்திக்கும்படி கட்டாயப்படுத்துது. இந்த தடைகள் எல்லாம் சோதனைகள். இந்த சோதனைகளை எல்லாம் கடந்த பிறகு ரசவாதி சொல்ற மாதிரி ஒவ்வொரு தேடலும் தொடர்க்க அதிர்ஷ்டத்துடன் தொடங்குகிறது. ஒவ்வொரு தேடலும் வெற்றியாளர் கடுமையாக சோதிக்கப்படுவதில் முடிகிறது. விஷயங்கள் ஈஸியா இருக்கும் போது உண்மையான வளர்ச்சி ஏற்படாது. சோ அடுத்த முறை நீங்க ஒரு சுவரை இடிக்கும் போது பயணம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இந்த மாற்றுப்பாதை எனக்கு என்ன கற்பிக்க முயற்சிக்குதுன்னு உங்களை நீங்களே கேட்டுக்கங்க. பிரபஞ்சம் காட்டுற 4வது அறிகுறி இதயத்தின் மொழி மற்றும் உள்ளுணர்வு. நீங்க தொடர்ந்து ஒன்ன சொல்லும் போது பிரபஞ்சத்தோட அறிகுறிகள் அமைதியாவும் இன்னும் உள்ளார்ந்ததாவும் மாறும். 4வது அறிகுறி உங்க சொந்த இதயத்தின் குரலை கேட்க கத்துக்கிறது. த அல்கெமிஸ்ட் புத்தகத்துல இது சாண்டியாகோ கத்துக்கிற ஆழ்ந்த பாடங்கள்ல ஒண்ணு. படிக கடையை விட்டுட்டு சாண்டியாகோ பரந்த சகாரா பாலைவனத்தை கடக்கிற ஒரு வணிக குழுவோட இணையிறான். இங்கதான் அவன் தன்னோட கடைசி ஆசிரியரான இந்த புக்கோட கதாநாயகனா இருக்கிற ரசவாதியை சந்திக்கிறான். ரசவாதியோட முக்கியமான பாடம் ஈயத்தை தங்கமா மாத்துறது பத்தி. ஆனா அது மட்டுமே கிடையாது, அது உங்க இதயத்தை கேட்கறத பத்தி. அவர் சாண்டியாகோ கிட்ட உன் இதயம் எங்கிருக்கிறதோ அங்கதான் உன் புதையலை காண்பாயினோ, உன் இதயத்திலிருந்து நீ ஒருபோதும் தப்ப முடியாதுன்னு, அதனால அது சொல்றத கேட்கறது தான் நல்லதுன்னு சொல்றாரு. முதல்ல இது சாண்டியாகோவுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாவும் குழப்பமாவும் இருக்கு. அவனோட இதயம் பயப்படுது, பொறாமப்படுது, சந்தேகப்படுது. ஆனா ரசவாதி அதை அமைதிப்படுத்தாம அதை புரிஞ்சுக்க அவனுக்கு கத்து கொடுக்கிறாரு. கவனம் செலுத்துவதன் மூலமா சாண்டியாகோ அதன் மொழியை கத்துக்க தொடங்குறான். துன்பத்தின் பயம் உண்மையான துன்பத்தை விட மோசமானதுங்கிறத அவன் கத்துக்கிறான். மகிழ்ச்சியான இதயம் முழு பயணத்தையும் பயனுள்ளதா அவனை உணர வைக்குது. அவனோட இதயம் பேசுறத கேட்க ஆரம்பிக்கும் போது ஒரு சக்தி வாய்ந்த உள்ளுணர்வை தட்ட அனுமதிக்குது. இந்த உள்ளுணர்வு தான் பறக்கும் 2 பருந்துகள்ல ஒரு சகுனத்தை பார்க்க வைக்குது. இது பாலைவன சோலையின் மீதான தாக்குதலை கணிக்க உதவுது. இந்த உள்ளுணர்வை நம்பி தலைவர்களை எச்சரிப்பதன் மூலமா அவன் எல்லாரையும் காப்பாத்துறான். இது உங்க சொந்த பாதையில உங்களுக்கான ஒரு பெரிய அறிகுறி. ஒரு கட்டத்துல தற்செயல் நிகழ்வுகள், வழிகாட்டிகள் போன்ற வெளிப்புற அங்கீகாரங்கள் மங்கிரும். நீங்க பாடங்களை கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறதையும் இப்போ உங்க சொந்த உள் திசை காட்டியான உங்க உள்ளுணர்வோட பயணிக்க முடியுங்கிறதையும் பிரபஞ்சம் தெரிஞ்சுக்க விரும்புது. ஒரு நபரை பத்திய அந்த உள்ளுணர்வு, எல்லா லாஜிக்கையும் மீறின அந்த உள் அறிவு, இதன் வழியாதான் உங்க இதயம் பிரபஞ்சத்தோட மொழியை பேசுது. உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு கேட்கிற அளவுக்கு அமைதியா இருக்கிறதும், அது எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாதப்பவும் அதை நம்புற அளவுக்கு தைரியமா இருக்கிறதும் தான் சவால். 5வது அறிகுறி பயணமே உண்மையான புதையல் என்ற பேருண்மை. இறுதியான வாழ்க்கைய மாத்திர அறிகுறி உங்களை முன்னோக்கி சுட்டி காட்டுவது அல்ல, ஆனா நீங்க ஏற்கனவே நடந்து வந்த பாதை மேல வெளிச்சத்தை காட்டுறது. உண்மையான புதையல் நாம போய் சேரக்கூடிய இடம் கிடையாது, அது பயணம் தாங்கிறத நம்ம உணர வேண்டியதுதான் இந்த 5வது அறிகுறி. எல்லாத்தையும் கடந்து சாண்டியாகோ இறுதியா எகிப்திய பிரமுடிகளை வந்தடைகிறான். அவன் அந்த பயணத்துல சாதிச்சிட்டான். இதயம் படபடக்க அவன்
முழங்காலிட்டு தன்னோட கனவுல புதையலை பார்த்த இடத்துல தோண்ட தொடங்குறான். அங்க அவனுக்கு எதுவும் கிடைக்கல. அப்போ சில திருடர்கள் வந்து அவனை அடிச்சிட்டு ரசவாதி கொடுத்த தங்கத்தை திருடிட்டு போக ட்ரை பண்ணும்போது சாண்டியாகோ அவங்க கிட்ட நான் ஒரு கனவுல கண்ட புதையலுக்காக இந்த இடத்த தோண்டிட்டு இருந்ததா சொல்றான். அந்த மனுஷங்க எல்லாரும் சத்தமா சிரிக்கிறாங்க. அதுல இருந்த தலைவன் அவனை ஏளனமா பார்த்துட்டு ஒரு கனவை துரத்துற அளவுக்கு நாங்க முட்டாள் இல்லைங்கிறான். உண்மையிலேயே அவன் ஒரு தடவை இதே இடத்துல ஒரு கனவை கண்டதா சொல்றான். அதாவது அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தன் இதே இடத்துல நானும் ஒரு கனவை கண்டதா அவன் சொல்றான். ஸ்பெயின்ல இருக்கிற ஒரு பழைய சர்ச் இடிபாடுகள்ல ஒரு ஆடு மேய்க்கிறவன் அடிக்கடி தூங்கும் சைக்கமோர் மரத்துக்கு அடியில புதைக்கப்பட்டிருக்கும் ஒரு புதையல் பற்றிய கனவு அதுன்னு அந்த கொள்ளை கூட்டத்துல இருக்கிற ஒருத்தன் சொல்றான். அந்த நேரத்துலதான் சாண்டியாகோவுடைய இதயம் மகிழ்ச்சி ஆகுது. ஏன்னா புதையல் எங்க இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அது அவன் எங்க தொடங்கினானோ அந்த இடத்துலதான் இருக்கு. அவன் ஸ்பெயினுக்கு உடனே திரும்புறான். அதே கைவிடப்பட்ட சர்ச்சுக்கு போய் சைக்கமோர் மரத்தோட வேர்களை தோண்டி தங்கம் மற்றும் நகைகள் நிறைந்த ஒரு பெட்டியை கண்டுபிடிக்கிறான். புதையல் உண்மையானது. ஆனா அதை பார்க்கும்போது அவன் புரிஞ்சுக்கிறான், ஆரம்பத்திலேயே அதை கண்டுபிடிச்சிருந்தா அவனுக்கு தங்கம் மட்டுமே இருந்திருக்கும். ஆனா அவன் இந்த பயணம் மேற்கொண்டதால அவன் இன்னும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டான். அவன் உலகத்தின் மொழியை கத்துக்கிட்டான். ஒரு ராஜாவையும் ரசவாதியையும் சந்திச்சான். தனக்குள் இருக்கும் ஒரு பெரிய சக்தியை கண்டுபிடிச்சான். அவனோட பயணமே ரசவாதமா மாறுச்சு. அது ஒரு எளிய ஆடு மேய்க்கும் சிறுவனை பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒரு மனுஷனா மாத்தின செயல்முறை. புதையல் அவனுக்கு கிடைச்ச பரிசு இல்ல, நீண்ட தூர பயணத்துல வாழ்க்கையில் அவனுக்கு கிடைச்ச அனுபவங்கள் தான் அந்த புதையல். இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்காக வச்சிருக்கக்கூடிய மெசேஜ். உங்க இலக்குகள், தொழில், உறவு, பணம் இது எல்லாமே முக்கியம்தான். அது எல்லாமே உங்களை முன்னோக்கி அழைக்கும் உங்க பிரமிடுகள். ஆனா அதோட உண்மையான நோக்கம் உங்களோட பயணத்தை தொடங்க வைக்கிறது தான். நீங்க அதை துரத்தும் போது நீங்க யாரா ஆகுறீங்களோ அதுதான் உண்மையான பரிசு. நீங்க உருவாக்கும் தைரியம், நீங்க பெறக்கூடிய ஞானம், நீங்க வெல்லும் அச்சங்கள், இதை நீங்க புரிஞ்சுக்கும் போது நீங்க சுதந்திரமா இருக்கிறீங்க. நீங்க இனி தோல்விக்கு பயப்பட மாட்டீங்க. பாவ்லா கொய்லோ எழுதினாரு, நாம் இருப்பதை விட சிறந்தவர்களாக மாற முயற்சிக்கும் போது நம்மை சுற்றியுள்ள அனைத்தும் சிறப்பாக மாறும். சாண்டியாகோவின் கதை நம்ம எல்லாருக்கும் ஒரு வரைபடம். பிரபஞ்சம் ஒரு அமைதியான வெற்றிடம் இல்ல, அது நம்ம கூட தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு உயிருள்ள உணர்வுள்ள துணைங்கிறத இது காட்டுது. அது நம்ம விடாப்பிடியான ஆசைகள் வழியா பேசுது. அது அர்த்தமுள்ள தற்செயல் நிகழ்வுகளால நம்மள பார்த்து கண் சிமிட்டுது. அது டெட் எண்ட் மாதிரி தெரிகிற மாற்று பாதைகள் மூலமா நமக்கு கற்பிக்குது. அது நம்ம இதயம் மற்றும் உள்ளுணர்வின் அமைதியான ஞானத்தால நம்மள வழி நடத்துது. இறுதியா நம்ம பயணத்துல யாரா ஆகிறோம்ங்கிறது தான் உண்மையிலேயே முக்கியமான ஒரே புதையல் அப்படிங்கறத அது வெளிப்படுத்துது. பிரபஞ்சம் உங்களுக்காக இந்த நொடியில சதி செய்து அறிகுறிகள் உங்களை சுத்தியும் உங்களுக்குள்ளேயும் இருக்கு. அதை படிக்கிறதுக்காக பிரபஞ்சம் உங்ககிட்டயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்க சாகசம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ மூலமா அதை இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த ரசவாதி புத்தகத்தோட சில குறிப்புகள் ஒரு கதை இல்ல, ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கை பயணத்துல தன் உள்ளுணர்வை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கைய மாத்திக்க உதவுற ஒரு பயண குறிப்பு. இந்த கதை நமக்கு சொல்ல வர ஒரு பெரிய உண்மை என்னன்னா, வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படுவதல்ல, நாம் உருவாக்கி கொள்வதுதான். அதாவது ஒருத்தர் அவரோட அறிவையும் அனுபவத்தையும் வச்சு வாழ்க்கையில எப்படி உணர்ச்சிகளை சமாளிக்கிறாரு, எப்படி சில முடிவுகளை எடுக்கிறாரு, அதோட எப்படி அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போறாரு அப்படிங்கிற எல்லாமே அடங்கி இருக்கு. இந்த இடத்துல புத்தக வாசிப்புங்கிறது மன மாறுதலுக்கு அதிக சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாயக்கருவி. நம்ம படிக்கிற ஒவ்வொரு புத்தகமும் நம்ம ஆன்மாவுக்கு ஒரு புது ஜன்னல். அந்த வழியா புது பாதையையும் புது திசையையும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோல த அல்கெமிஸ்ட் புக்கை பத்தி நான் சொல்லி இருக்கிறது ஒரு சின்ன பகுதி தான். ஆனா நீங்க வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த புத்தகத்தையோ இல்ல ஆடியோ புக்கையோ மறக்காம கேட்டு பாருங்க. புத்தகம் படிப்பவன் தனியாக இருப்பான், ஆனா ஒருபோதும் தனிமையில் இருப்பதில்லை. நன்றி.